ஃபர்ஸ்ட் வீக்ல இதை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டு செகண்ட் வீக்ல நீங்க வந்து டேட்டா ஹேண்ட்லிங் டேட்டா விசுவலைசேஷன்ல கொஞ்சம் மாஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து API இன்டெகிரேஷன் அண்ட் ப்ராம்ப்டிங் டெக்னிக்ஸ் குள்ள போயிருவீங்க. RAG ஃபவுண்டேஷன்ஸ், ரிட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன், அதனுடைய ஃபவுண்டேஷன்ஸ். இப்ப LLM APIs அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? பிகாஸ் ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ல அந்த கம்பெனிஸ் நாங்க பார்த்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு API மட்டும் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 20-30 APIக்கு மேல ஒரே ஒரு ப்ராடக்ட் குள்ள அட்லீஸ்ட் இருக்கும், மினிமம் இருக்கும். அதே மாதிரி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அவுட்புட்ஸ்ல இருந்து எப்படி எடுத்துக்கிறது, JSON ஃபார்மேட்ஸ்னா என்ன, ஸ்கீமா ஃபார்மேட்னா என்ன, இதெல்லாம் நீங்க வந்து கத்துக்கணும். அதான் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். வெக்டார் டேட்டாபேஸ் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். வெக்டார் டேட்டாபேஸ் சிம்பிளா இப்படி புரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு நாலேஜ் பேஸ், ஒரு PDF வந்து நீங்க உங்களோட கிளவுட்ல அப்லோட் பண்றீங்கன்னா அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அப்போ அந்த கிளவுட்ல அப்லோட் பண்ணிட்டு நீங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆன்சர் மட்டும் தான் வெளியில வரணும். அப்படின்னா இது வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஒரு வெக்டார்ஸா நம்பர்ஸ், இந்த போட்டிருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே வெக்டார்ஸ்னா நம்பர்ஸா மாறி உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அதுக்கு பேர் தான் வெக்டார் டேட்டாபேஸ் சொல்லுவோம். நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரணும். ரீ ரேங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரீ ரேங்கர்ஸ்னா ஒண்ணு கிடையாது. இப்ப நீங்க வந்து ஒரு ChatGPT எல்லாம் ப்ராம்ப்டிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. பட் அந்த ரெஸ்பான்ஸ் உண்மையாவே அது ஹாலுசினேட் பண்ணுதா இல்ல அது உண்மையாவே அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதா ஆன்சர் பண்ணிருக்குது அப்படின்றத வேலிடேஷன் எல்லாம் பண்ணும் இல்லையா? அதுக்குண்டான டெக்னிக்ஸ்லாம் நீங்க வந்து வீக் 3 நீங்க வந்து படிச்சுக்கணும்.